ஹலோ காய்ஸ், இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோங்க. சம்பிரதாயத்துக்காக ஆலியார் விழா, சம்பிரதாயத்துக்காக வால்பாறை விழா போடுறது, சம்பிரதாயத்துக்காக அதிரப்பள்ளி விழா போடுறது. எஸ், அது மாதிரி தான் இன்றைக்கி ஆலியா டேம் சுற்றி உள்ள பாய்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற கொஞ்சம் ஃப்ரீயான பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹிடன் பிளேசஸும் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆலியா டேமை சுற்றி இருக்க பிளேசஸ் தான். நீங்கள் மார்னிங்கே பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகும். நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்புனா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சியிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸில் கோட்டு சுங்கம். எஸ், ரைட் சைடில் இருக்க அயல்ஜோதி ஹோட்டல் தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டலில் என்ன பிடிக்கும். மை ஃபேவரட் கடன் கூட அது. அங்கே பிரியாணி அண்டு சிக்கன் ரைஸ் அண்டு பள்ளிப்பாளைய சிக்கன் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அவன் பிரியாணி பார்த்தது கைதி காத்தி மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சாருனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். எப்போ போனாலும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் பிரியாணி கண்டிப்பாக இருக்கும். லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோட்டு சுங்கமில் இருந்து டேமுக்கு 14 கிலோமீட்டர். பைக்கில் போனால் 30 மினிட்ஸில் போயிடலாம். இந்த வழியில் போகும்போது மலைகளெல்லாம் அழகாக இருக்கும், பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போகலாம். டேம் வந்துச்சுங்க. நாங்கள் செக் போஸ்ட் போயிடலாம். என்ட்ரி ஃபீஸ் பைக்கு 20, 1 பர்சனுக்கு 30 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து 100 மீட்டர் போனாலே ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிடுங்க. மங்கி ஃபால்ஸ். எஸ், நம்ம மங்கி ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். மங்கி ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு 1 பர்சனுக்கு 50 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வாங்க உள்ளே போயிடலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண ஒரு நல்ல பிளேஸ்னு கூட சொல்லலாம். பட் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10 பேர் ஒன்றா வந்தால் கூட 500, ஃபஸ்ட்டு ஒரு 400, மொத்தம் 900 பக்கம் போயும். இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்குமா கீழே சொல்லுங்கள். கைஸ், அடுத்த பிளேஸுக்கு போயிடலாம். அடுத்த பிளேஸ் என்னென்னா எஸ், ஆலியா வியூ பாயிண்ட் தான். மங்கி ஃபால்ஸ்லேருந்து 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம போக ஹில்ஸில் தான் போகணும். அந்த ஆலியா டேம் ஃபுல்லாக கவர் ஆகும் அங்கேருந்து பார்த்தா. உங்களுக்கு இந்த டிரைவிங் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் தரும். உங்கள் லக்கு பொறுத்து தான் ஏதாவது அனிமல்ஸ் உங்கள் கண்ணுக்கு மாட்டும். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க் தான். செக் போஸ்ட்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தெரியும். வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரி ஃபீஸாக 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். 2 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும். இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
இங்கே டேம் வந்தால் இங்கே இந்த பட்டர்ஃப்ளை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் மெயின். அடுத்து ஆலியா ஐவத்து கோயில் தான். இதுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே வரணும். இதுக்கு டிக்கெட்டும் எடுத்து உள்ளே வரலாம். சுற்றி மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் பெனிஃபிட்ஸ் இருக்காது. பட் இங்கே ஸ்டே பண்ணி அந்த மகரிஷி சைலண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அதை அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் இங்கே ஸ்டே பண்ணி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அப்படிதான் இருந்துச்சு. ஏரியா ஃபுல்லாக இப்போ தண்ணி ஃபுல்லாக ஏறிச்சு. முன்னாடி 500 மீட்டர் வரைக்கும் நம்ம உள்ளே போய் அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஆனால் இப்போ ரோட் சைடு வரைக்குமே ஃபுல்லாக வாட்டர் வந்துச்சு. நீங்கள் சம்மர் சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஹிடன் பிளேஸும் கூட. இங்கே அதிகமாக க்ரௌட் இருக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் பிக்சர்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெண்ணாய் ஃபால்ஸ் பொள்ளாச்சியில் இருந்து வந்தீங்கன்னா டேமுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த கட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே தண்ணி எப்போ நீங்கள் வந்தாலுமே தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் வரலாம். டிஸப்பாயிண்ட் ஆகி போக மாட்டீங்க வாட்டர் இல்லைன்னு. சீசன் டைமில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்ரு. வீக் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக குளிச்சுட்டு போங்க. வெண்ணாய் ஃபால்ஸ் அங்கேருந்து பொள்ளாச்சி ரூட்டில் 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இதில் முன்னாடி ஒரு கேட் இருக்கும். அங்கேருந்து நம்ம ஒரு 50 மீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். வண்டியை வெளியே கேட்டில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். கொஞ்சம் நடந்து உள்ளே போகணும். இது கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ் தான், கொஞ்சம் சேஃபாக பாருங்கள். இதுதாங்க இந்த வியூ. நாங்கள் வந்தபோது தண்ணி இல்லை. நீங்கள் வரும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு நல்ல வியூ பார்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். பாய்.